ஹாய், நான் உங்கள் டிஜிட்டல் கில்பர்ட் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு வந்து பார்க்குறோம். சர்ச் இன்ஜின்னா என்ன? ஸோ எல்லாருக்கும் புரியுறபடி சொல்லணும்னா, சர்ச் இன்ஜின் சொல்லும் போது கூகுள் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பட் தெர் ஆர் மெனி சர்ச் இல்லையா? யாஹூவாக இருக்கட்டும், பிங்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், தெர் இஸ் அ லாட் ஆஃப் சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லும் போது இந்த இடத்துல கூகுளோடைய, ஏன்னா இன்னைக்கு வந்து ஹை ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ரௌசர் பார்க்கும்போது கூகுள் க்ரோம் இல்லையா? ஸோ கூகுள் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக கூற இடம் வந்து இன்னைக்கு கூகுள் தான். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கூகுள் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ற டாபிக் உள்ள they have given 2 ranking factor for us. ஸோ நமக்கு 200 ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து ரேங்க் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ SEO 2 பார்ட்டாக பிரிக்கப்படும். ஒன்று ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO. ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் என்ன? ஸோ ஆன் பேஜ் என்ன சொல்லுது, ஆஃப் பேஜ் என்ன சொல்லுது? ஸோ ஆன் பேஜ் SEOவில் நம்ம வந்து பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ உண்மை உள்ளவன், என்னுடைய ட்ரஸ்ட்டை வந்து, என்னுடைய ஹானஸ்டியை வந்து நான் சர்ச் இன்ஜினுக்கு ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நான் என்னுடைய ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க சொல்கிறேன் சர்ச் இன்ஜின் கிட்ட. ஸோ சர்ச் இன்ஜினில் வந்து பார்க்கலாம். ஏன்னா சர்ச் இன்ஜின் சொல்லும் போது கூகுளில் நம்ம நினைக்கலாம் நம்ம கீவேர்டு சர்ச் பண்ணுறோம், ஸோ அது மூலயமா ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய ஆடியன்ஸ் அப்படின்னு நாம சொல்லி உண்மையிலேயே அந்த ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தேர் ஆடியன்ஸ் ஃபார் த கூகுள் சர்ச் இன்ஜின். அந்த சர்ச் இன்ஜின் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சர்ச் இன்ஜின் நம்ம கிட்ட அந்த ஆடியன்ஸ் அனுப்புறாங்க. ஸோ சர்ச் இன்ஜினோட ஆடியன்ஸை சர்ச் இன்ஜின்ஸ் வந்து நம்ம கிட்ட வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சர்ச் இன்ஜின் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம கிட்ட வெப் மாஸ்டர்ஸ் ஆன நம்ம கிட்ட தே ஆர் கிவிங் அஸ். ஸோ அப்போ அந்த சர்ச் இன்ஜின் கூகுள் போன்ற இன்ஜின்ஸ் வந்து அல்காரிதம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்காரிதம் சொல்லும் போது SEOவில் முக்கியமான நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான அல்காரிதம்ஸ் சொல்லி சிலது பார்க்குறோம். நம்ம வந்து பாண்டா பார்க்குறோம், பென்குயின் பார்க்குறோம், பிஜிஎன் பார்க்குறோம், பைரட் பார்க்குறோம், ஹம்மிங் பேர்ட் பார்க்குறோம், அண்ட் ரேங்க் பிரெயின் பார்க்குறோம், பேர்ட் அல்காரிதம், ஃப்ரெட் அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கஸ்டமருடைய, அதாவது கூகுளுடைய கஸ்டமருடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, ஒரிஜினல் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி ஏற்படுத்தின ஒரு விஷயங்கள் தான் வந்து அல்காரிதம்ஸ். ஸோ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே எதுக்காக வெப் மாஸ்டர்ஸான நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த அல்காரிதம்ஸை நம்ம வந்து கேப்சர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு we don't want to follow that algorithms as in a rule format, ரூல் மைண்ட் செட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் we have to take the concept, இன்டென்ஷன், அதோட இன்டென்ஷன் என்ன, அதோட இன்டென்ஷன் எல்லாமே ஆடியன்ஸுடைய விருப்பத்தை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அந்த ஆடியன்ஸோட விருப்பத்தை நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவே நமக்கு அந்த அல்காரிதம்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட வெப்சைட்டை நான் ஆப்டிமைஸ் பண்ணும்போது அது ஆன் சைட் SEO, ஆன் பேஜ் SEO அப்படின்னு ஆகுது. ஸோ அப்போ நான் வந்து அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1 டேக்ஸு, H2 டேக்ஸு, இமேஜ் ஆல்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கீமா. ஸோ ஸ்கீமாலாம் நம்ம எதுக்காக கொடுக்குறோம், ஸ்ட்ரக்சர் டேட்டா மார்க்கப் நம்ம சொல்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் நான் என்ன பண்ணுறேன், மார்க்கப் பண்ணி நான் வந்து சர்ச் இன்ஜினுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் இதெல்லாமே நான் வந்து ஆடியன்ஸ்க்காக வேண்டி நான் டெவலப் பண்ணி வச்சிருக்க விஷயம். ஸோ இதை கொண்டு போய் என்னோட ஆடியன்ஸ்க்கு காட்டு அப்படின்னு நான் சொல்லும் போது சர்ச் இன்ஜினுக்கு என்னுடைய வெப்சைட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. ஸோ இந்த பேசிஸில் தான் ஆன் பேஜில் வந்து நம்ம நிறைய செய்யணும். ஸோ ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்லும் போது க்ராலிங். ஸோ நான் இந்த மாதிரி என்னோட வெப்சைட் செட்டப் வந்து நான் நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்றத கூகுளுக்கு நான் வந்து ஃப்ரீக்வெண்ட் க்ராலிங்கில் கொடுத்தே ஆகும். ஃப்ரீக்வெண்ட் க்ராலிங் அப்படின்னு சொல்லும் போது ஸோ கூகுள் சில சமயம் நீங்கள் பார்க்கலாம், சில வெப்சைட்டோட கேட்ச் செக் பண்ணும்போது 3 days ஒன்ஸு, 7 days ஒன்ஸு, 9 days ஒன்ஸு, ஸோ ரொம்ப ரேராலாம் 1 month பேக்லாம் வந்ததுலாம் இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அந்த வெப்சைட்டுக்கு வந்து சர்ச் இன்ஜின் ரொம்ப ரேராக தான் வந்து க்ரால் பண்ணும்போது அப்போ அதோட ரேங்கிங் லெவல் எப்படி இருக்கும். ஸோ இதோட இந்த ஆஃப் பேஜோடைய சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, டு இன்க்ரீஸ் த crawling of the page, crawling of the website. So for that purpose we are doing
ஆஃப் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்கிறோம். ஸோ இது மூலயமா என்ன ஆகும், கூகுள் நிறைய இடங்களில் நம்மளோட லிங்க்ஸை பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட்டை வந்து க்ரால் பண்ணி அவங்க இண்டெக்ஸ் பண்ணி அதை ரேங்கிங்க்கு பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் ஃப்ரீக்வெண்ட்டாக வர எல்லா பிளேசஸ்லையுமே போயிட்டு எல்லா வெப்சைட்ஸில் எந்த வெப்சைட்ஸோ அதில் நம்ம ட்ராக் பண்ணி எடுத்து அதில் நம்மளோட லிங்க்கை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்க பேக்லிங்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது அவுட்ரீச் SEO, அவுட்ரீச் பேக்லிங்க் பில்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே தான் வந்து சேர்ந்தது SEO. ஸோ இந்த SEOவில் இன்னும் பிரம்மாண்டமாக சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கல் SEO அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கல் SEO அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் பேஜுக்கு வந்தாச்சு, ஆனால் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து நான் டாப்புக்கு வரணும். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்? ஸோ அதுக்கு we have to use the technical SEO. So we'll see in next video what is technical SEO. So thank you.